வணக்கம் நண்பர்களே, அடியாருக்கு அடியன் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா திருவாலங்காடு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம். பட் நம்மள எத்தனை பேருக்கு சிதம்பரத்தை தெரிஞ்ச அளவுக்கு திருவாலங்காடு தெரியுன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருவாலங்காடை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு முறை தான் அங்கே நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ திருவாலங்காடை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடுன்ற ஊரில் தான் இந்த திருவாலங்காடு கோவிலே இருக்குது. கோவிலோட பேரை பார்த்தீங்கன்னா வடாரணேஸ்வர சுவாமி திருத்தலம். சிவபெருமானோட நடனம் புரிஞ்ச பஞ்ச சபையில் முதல் சபையான ரத்ன சபையே இந்த கோவில் தான். அதனால தான் திருவாலங்காடு கோவிலை ரத்ன சங்கரபுரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தாண்டவம் ஆடினதாக புராணம் சொல்லுது. இந்த சபையில் அவர் ஆடின தாண்டவம் ஊர்த்தவ தாண்டவம். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து காளி தேவியும் இந்த தாண்டவத்தை ஆடியிருக்காங்க. முன்னாடி காலத்தில் இந்த இடம் வெறும் ஆலமரத்தால் மட்டுமே நிறைஞ்ச ஒரு பெரிய காடாக இருந்தது. இந்த இடத்துல சிவபெருமான் அவரோட ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடினதால தான் இந்த இடத்துக்கு மரியாதை சேர்க்கறதுக்காக திரு ஆலம் காடு அப்படின்றது குறிப்பிட்ட காலத்துக்கு அடுத்தடுத்து அது திருவாலங்காடாக மாறுச்சு. இங்கே மூலவராக இருக்க சிவபெருமானோட பேர் பார்த்திங்கன்னா வடாரணேஸ்வரர். அம்மன் பேர் பார்த்திங்கன்னா வந்தார்குழலி. இவங்களை பர்வதவர்த்தினின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலோட தலை விருட்சம் பார்த்திங்கன்னா மருத மரம். இந்த மருத மரத்துக்கு கீழே தான் சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் தோன்றினாருன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ரொம்ப சிறப்பு வாய்ந்த அடியார்களான சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தர், முக்கியமாக காரைக்கால் அம்மையார், இவங்க எல்லாருமே திருவாலங்காடுக்கு சென்று சிவனோட தரிசனத்தை வாங்கியிருக்காங்க. அதில் ஏன் நான் முக்கியமாக காரைக்கால் அம்மையாரை சொல்கிறேன்னா, இந்த கோவிலுக்கே சிறப்பு வாய்ந்த அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை அவங்க நேரடியாகவே பார்த்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரியும். அவங்க பேய் தோற்றம் வாங்கிட்ட அப்புறமா கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசிக்கலான்னு போனப்போ சிவபெருமான் என்னை நீ திருவாலங்காடுக்கு வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். சிவபெருமான் சொன்னா போலவே திருவாலங்காடுக்கு போயிட்டு அவங்களோட திருவந்தாதியும் திருவாலங்காடு 30 பாட்டையும் பாடிட்டு சிவபெருமானோட கலிய நடனத்தை பார்த்துட்ட பிறகு சிவபெருமானோட பாதத்திலேயே சரணடைஞ்சிட்டாங்க. காரைக்கால் அம்மையார் பாட்டு மட்டும் இல்லை, இந்த கோவிலில் சுந்தரரோட திருத்தொண்ட தொகை பாட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அவர் இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் தன்னோட பாட்டாலேயே சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம். திருஞான சம்பந்தரும் அவரோட தேவாரத்தில் திருவாலங்காட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அதே போல திருநாவுக்கரசரும் இந்த தலத்துக்காக பாடலை எழுதியிருக்காங்க. இந்த கோவில் பல்லவர்களால் அதுக்கப்புறம் சோழர்களால் எழுப்பப்பட்டுச்சு. திருவாலங்காடு கோவில் உண்மையாகவே ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவாலங்காடுக்கு போயிட்டு சிவபெருமானோட கலிய தாண்டவத்தை பார்த்துட்டு அவரோட அருளை வாங்கிட்டு வாங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.